அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது என்னுடைய முதல் வீடியோ. அதனால் இன்றைக்கி சாமி கும்பிட்டு நேராக வந்து மஞ்சளாறு டேமுக்கு போயிட்டு வரலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆடியோ குவாலிட்டி ப்ளஸ் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகிக்கிருக்கு. எடிட்டிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். நம்மளுக்கு சொல்லப்போனால் ட்ராவல் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து பண்ணதில்லை. அதே மாதிரி வாய்ஸ் வந்து தான் எனக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கோச்சிக்கலாமல் கேட்டுக்குங்க. கேமரா வந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது. எப்படின்னா ரன்னிங்கில் போகும்போது 2 கேமரா வந்து என்ன ரன்னிங்கில் கேமரா டிஸ்பிளே வந்து 2 கேமரா ஒரு மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுதான் ஒரு பேட்டரி மாற்றி போட்டு பார்த்தேன். இந்த ஒர்க்காக தான் எப்படி தெரியல. ஏன்னா இது வந்து இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்கிறோம். அது எப்படி எடுக்கணும், எப்படி வியூ பாயிண்ட் வைக்கணும் இன்ன வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க. இந்த விஷயத்தை நம்ம போக போக தான் எதனால கற்றுக்கிறணும். அதனால் கொஞ்சம் வீடியோ சரி ஆடியோவும் சரி வராமல் இருந்தால் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. இந்த வண்டி வேறு நம்ம எடுத்திருக்கோம். அப்போனா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வண்டி வேறு நம்ம எடுத்திருக்கோம். 7-8 வருஷமாக மேக்ஸிமம் வந்து பெரிய வண்டி நான் ஓட்டுனது கிடையாதுங்க. சின்ன வண்டி தான் ஓட்டியிருக்கேன். சின்ன வண்டினா அந்த ஸ்கூட்டி அந்த மாதிரி நான் ஓட்டியிருக்கேன். ஓட்டிட்டு இந்த புது வண்டி ஓட்டினால இந்த 2 கை வந்து கொஞ்சம் பெயின் இருக்குது. ஏன்னா ரொம்ப வருஷம் கேப் போட்டுருக்குங்களா, கேப் போட்டு பெரிய வண்டி ஓட்டுறதுனால இந்த பெயின் தெரியுது. அது இல்லாமல் வந்து இன்னொரு விஷயம் மைனஸ்னால் ஹெல்மெட்டு தாங்க. புது ஹெல்மெட்டு வேறு. இத்தனை நாள் நான் வந்து கம்பெனிக்கு கொடுத்த ஹெல்மெட்டு தான் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியல. இது நான் புதுசாக ஹெல்மெட்டு வாங்கியிருக்கேன் ட்ராவலுக்காகவே. ஹெல்மெட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிப்பாக இருக்குது. அந்த எப்படின்னா தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் போட்டு ஓட்டி பார்த்துருக்கீங்க. தலை வலியே ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி போக செட் ஆகிரும் அப்படி நினச்சதை நான் அப்படி இதுக்கப்புறம் நம்ம ஏன்னா செட் ஆகிரும் நான் நினச்சேன். செட் பண்ணணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இது நமக்கு சேஃப்டி முக்கியங்க. அதனால தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் பார்க்குறதெல்லாம் ப்ராப்பராக எடுத்து பண்ணிக்கிறேன். நான் கேமராவும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஹெல்மெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம சேஃப்டிக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நம்ம ஃபுல்லாக ட்ராவல் இறங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நான் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இப்போ போட முடியல. இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வீடியோனால எனக்கு வாய் உளருது. என்ன பேசுன்னு எனக்கு தெரியலங்க சுத்தமாக. இங்கேருந்து தேவாம்பட்டிக்கு போயிட்டு போனோம். ஏன்னா மஞ்சள் டைம் வந்து ஒரே ஒரு டைம் நான் போயிருக்கேன். மேரேஜ் டயத்தில் மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் போயிருக்கேன். அப்போ நல்லா தான் இருந்துச்சு. அப்படின்னா 8 வருஷம் ஆச்சுங்க. 7 to 8 வருஷம் நான் போய் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணதில்லைங்க சத்தியமாக சொல்ல போனால். இந்த இடையில வந்து சூழ்நிலைகள் சரினால கொஞ்ச நாள் விட்டுட்டேன். ஆனால் காலேஜ் போய் டயத்தில் நான் ட்ராவல் அதிகமாக பண்ணேன். பைக் இருந்துச்சு. அப்போ எல்லா பக்கம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த மேரேஜ் ஆன பிறகு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நான் குறைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேணாம் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் விட்டுருக்கே போட்டிருந்தேன் ஒரு 7-8 வருஷமாக. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை தாங்க. வண்டி வந்து போகணும், ட்ராவல் பண்ணணும், பிளேஸ்லாம் என்ன நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். இன்னும் பெட்ரோல் கொடுக்க போலங்க. ஆனால் வேலை நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல. நான் பேசுகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வில்லேஜில் இருக்க மாதிரி தான் பேசுவேன். அது கொஞ்சம் என் வாய்ஸ் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு நான் பார்க்குறேங்க. முடிஞ்ச அளவுக்கு மாற்ற பார்க்குறேன். ஏன்னா இது வந்து என்னுடைய ஒரே நிமிஷங்க ரவுண்டானதுக்கு முடிச்சுக்கிறேன். இது சின்ன வயசுலேருந்து வந்தது. அதனால் இந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாற்ற பார்க்குறேன். இந்த வாய்ஸ் நல்லா இருந்தால் இதுவே மெயின்டைன் பண்ணுறேன். இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அப்பப்போ வந்து ஆக்டிங் டிரைவராகவும் போவேங்க.
காரு, லோடு வண்டி, லோடு வேணாவும் நான் போவேன். எல்லா விஷயத்துக்கும் நான் மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருக்க மாட்டேன். எந்த வேலை கிடைச்சாலும் நான் போய்கிட்டே தான் இருப்பேன். இருங்க, லோடு மேலே வேலை பார்த்துருக்கேன், ஆக்டிங் டிரைவரும் போயிருக்கேன், விவசாயமும் பண்ணுவேன், களை வெட்டுறது, ஒரு சில விஷயம் தெரியுங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு விஷயம் கற்றுக்கிட்டணும் அப்படின்னா நான் கற்றுக்கிடுவேங்க. அந்த மாதிரி என்னுடைய கேரக்டரு. அதேமாரி ஒரு வீடியோ எடுக்கணும், ட்ராவல் பண்ணணும், வீடியோ எடுக்கணும்னா ஆனால் இதை கற்றுக்கிடுவேன். நான் கொஞ்சமாக கற்றுக்கிடுவேன். ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ஒன்று தான் என்கிட்ட இருக்கிற விஷயம். என்ன லேட் ஆகும்னா, இந்த வீடியோ மேக் பண்ணி போடணும் அப்படின்னு, வீடியோ எடுத்து பண்ணணும் அப்படின்னு 7-8 வருஷமாக எனக்கு ஆசை தாங்க. ஆனால் வந்து பண்ண முடியல. என்னன்னு தெரியலங்க, நம்மளுக்கு நேரங்கள் சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் கொஞ்ச நாள் ஒதுக்கி இருக்கேன். இந்த 3 மாதம் ரொம்ப கஷ்டங்க எனக்குலாம். மைண்டு ரொம்ப ஏதோ மாதிரி இருக்குது. அதுக்காக தாங்க நான் வெளியே போகணுன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் கொஞ்சம் சமாளிச்சிருவேங்க. ரைட், ஓகே. டிராக்டர் இருக்காரு. இந்த டிராக்டருக்கெலாம் போகிறது முக்கியம் இல்லைங்க. அந்த டிராக்டர் மேலே வந்து இந்த செங்கல் ஏற்றிட்டு போயிட்டு இறக்கி வச்சுட்டு வருவாங்க. இறக்கி வச்சு எம்டியாக தான் லோடு வரும். அந்த எம்டி வரும், அந்த தூசி இருக்குல்ல, துகள் வந்து அந்த கண்ணுக்குள்ளே அப்படியே விழுதுங்க. ஹெல்மெட்டு போடாட்டினா ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிருது. நான் ஏற்படுத்தவரை பார்த்துருக்கீங்க, ஏற்படுத்த நானே அனுபவப்பட்டிருக்கேன். எப்படின்னா, ஹெல்மெட்டு போட்டிருப்பேன், ஹெல்மெட்டு மாதிரி வைசர் மேலே ஓப்பன் பண்ணிடுவோம் அந்த காற்று உள்ளே வர்றதுக்காக. அந்த டயத்தில் வந்து டிராக்டர் அந்த துகள் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே விழுந்துருங்க. வாங்க, பையன் அமைதியாக உட்காந்துட்டு வாரியா, எதுவுமே பேசாமல். நம்ம குளோரஸ் தம்பி தான். இந்த மாதிரி போகிற தம்பி வாரி யாராவது தம்பினேன், வாரே நான் வாரேனே அப்படின்னு வந்துட்டேன் தம்பி. இது பிளான் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் அந்த ஆரம்பிக்க வேண்டிய விஷயங்க நேற்று கேன்சல் ஆகி போச்சுங்க. எனக்கு வந்து பைக் ஓட்டுறது, காரு, லோடு வண்டி அதெல்லாம் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை வண்டியை நல்லா ஓட்டணும்னு. எனக்கு எல்லா வண்டியும் நான் ஓட்டுவேன். ஆனால் பெரிய வண்டியை தவிர, எப்படின்னா அந்த தோஸ்து, இன்ட்ரா, பிக்கப்பு, காரு, எல்லா காரும் ஓட்டியிருக்கேன். ஆக்டிங் தாங்க, சொந்த காரு நம்மளுக்கு கிடையாது. எல்லா காரும் நம்ம ஓட்டி பழகிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சேதுபதி ஒரு லெஃப்ட் சைடு வந்து தேவதானப்பட்டி 2 கிலோமீட்டரு, திண்டுக்கல் 50 கிலோமீட்டர், சென்னை 472, சேலம் 215, NH 183. இப்போ நம்ம நேராக போகிறோங்க. லெஃப்ட்டு கட் பண்ணி தேவதானப்பட்டி தான் நம்ம போக போகிறோம். அங்கே போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் வந்துட்டோம். வந்துட்டு லெஃப்ட் சைடு நம்ம வந்துட்டோம். இங்கிட்ட ஒரு பெரிய ஃபேமஸ் போனோம்னா கொடைக்கானல் ரோடில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குங்க. நான் போய் 7-8 வருஷம் ஆச்சுங்க. அதனால் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் அப்போ வர டயத்தில் ரோடு ரொம்ப மோசம். இப்போ தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. ஊருக்குள்ளே இப்படி தான் நல்லா தான் இருக்குது. அவுட்டரில் எப்படி ரோடு போட்டிருக்காங்களே எனக்கு தெரியல. கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகிருக்கா இல்லாட்டி அப்படி தான் இருக்கான்னு போக அங்கே தெரியும். லைட்டாக மோடம் போட்டிருக்கு, அதுக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சிருச்சு. நான் பேசுகிறது வந்து அப்பப்போ கிராமத்தில் பேசுகிற மாதிரியே பேசுவேன்.
நல்லா தான் இருக்கும் நான் பேசுகிறேன். ரோடுலாம் நல்லா தான் போட்டிருக்காங்க, குறைகள் சொல்ல முடியாது. இங்கேருந்து கரெக்டாக 5 கிலோமீட்டருங்க இறந்தது. போலீஸா ஹெல்மெட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வண்டி எதுவும் ஆக்சிடென்ட் தான் தெரியலையே. கூட்டமாக இருக்குது. நேராக போனால் கோயிலுங்க. இங்கேருந்து நம்ம லெஃப்ட் சைடு தான் போகிறோம். ஆக்சிடெண்ட்டாக தெரியலையே. தெரியலங்க, கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. என்ன சொன்னீங்க மறந்துட்டேன், கொஞ்சம் நாம வருவீங்க. இங்கேருந்து அந்த டேமுக்கு 5 கிலோமீட்டருங்க. ரோடும் நல்லா தான் போட்டிருக்காங்க, பிரச்சனை குறைகள் சொல்லலைங்க. மஞ்சளார் அணை 4 கிலோமீட்டருங்க. மழை இல்லையான்னு தெரியலங்க, கொஞ்சம் வறட்சியாக இருக்க மாதிரி ஒரு அறிகுறி தெரியுதுங்க. மழை இல்லை போல். மழை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பசேண்டு கொஞ்சம் செழிப்பாக இருக்கும். எல்லா செடியும் கொஞ்சம் வாடின மாதிரி தான் தெரியுது. கற்பூசம் போயிடலாம் பார்த்ததே இல்லை. அதான் சொல்லுங்கள், 7 வருஷம் கழித்து வந்து பார்த்தோன்னா எப்படி இந்த இடம் தெரியும். ஓகே, இதெல்லாம் வியூ பாயிண்ட்டு. இதை வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பார்த்தோம், அங்கே ஒரு அருவி தெரியும், பார்த்துருக்கியா? அருவி அங்கே ஒரு தெரியும். அங்கே ஆமாம், நீர்வீழ்ச்சி. எங்கேருந்து பார்த்தா வியூ பாயிண்ட் தெரியுமில்ல, அங்கே நீர்வீழ்ச்சி. அந்த தண்ணி தான் இங்கே வந்து சேரும். இதே வியூ பாயிண்ட்டு பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறுவாங்க. ரைட், சரிங்க, வேலை முடிஞ்சது, அப்படியே கிளம்பிட்டோம். கேட்கும் தம்பி, கேட்கும். அதெல்லாம் நல்லா கேட்கும், அதெல்லாம் கண்டிப்பாக கேட்கும். சரி, இப்போ ஏதோ பண்ணிக்கிருக்காங்க. ரைட்டு, பாதை விட்டுருக்காங்க, நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். இந்த பாதை எங்கே போகுது? இந்த பாதை எனக்கும் தெரியலையே. ஊருக்குள்ளே போமோ? சரிங்க, இங்கே வேலையை சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். அப்படியே வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. வந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் நடக்க பார்த்துச்சுங்க. நம்மளுக்கு இப்போ நம்ம கிளம்புற டயத்தில் வந்து ஒரு 4-5 பசங்க வந்து சுற்றி பார்க்க வந்தாங்க. வந்தவங்க வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனால் ரைட்டு. அவங்க என்னன்னா அந்த பர்சல் படகு இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளே போகலான்னு பிளான் பண்ணாங்க பசங்க. ஆனால் உள்ளூர் மக்கள் ஒரு ஆள் பார்த்துட்டாப்புல. பார்த்துனேவே கொஞ்சம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தப்பு தான், அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது அவங்க. ஏன்னா நம்ம டூரிஸ்ட் இடம் மாதிரி இது. நம்ம வந்து கொஞ்சம் நம்மதான் கொஞ்சம் வச்சிரு. நம்ம ஏரியா வந்து நம்ம தாங்க பார்த்து வந்துக்கணும். ஏன்னா அடுத்தவங்க எந்த ஒரு தொந்தரவு பண்ணாமல் நம்ம தான் இருக்கணும். ஐயா, 4 பேர்த்துக்கு வந்து எந்த தொந்தரவுக்கு வந்து பண்ணாமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லதுங்க. சுற்றி பார்த்தோமா, என்ஜாய் பண்ணோமா, குளிச்சோமா, அப்படியே போய்கிட்டே இருக்கணுங்க. அடுத்தவங்க பொருளை நம்ம தொடக்கூடாது, எடுக்கவும் கூடாதுங்க. அதனால் அவர் கோவப்பட்டார். ஏன்னா அந்த படகு ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஏன்னா அவங்க உழைப்பே இது தான். மீன் பிடிச்சி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் லாபம் எடுத்து உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறாங்களே, அந்த ஒரு அருமை அவங்களுக்கு தான் தெரியும். அதான் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. விடிய காலையில் 3 மணி 4 மணிக்கு எழுந்திரிச்சு
படகு போட்டிங் உள்ளே போய் மீன்லாம் பிடிச்சி நான் 7 மணி 8 மணிக்கு வரணும். ஒன்று மீன் சிக்கும், இல்லாட்டி மீன் சிக்காது. மீன் எந்த அளவுக்கு சிக்குதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம். இல்லை கிடைக்கலன்னா அன்றைக்கி அவங்க வருமானம் கிடைக்காதுங்க, கஷ்டங்க. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. இதனால் நம்மளுக்கு தெரியல, நல்லா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்க்கிருக்கு. அப்பப்போ வந்து கேமரா வந்து கேங் ஆகுது. இது எப்படி தான் சரி பண்ணணும்னு ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போங்க. ஆனால் இடம் வந்து சூப்பர் பிளேஸுங்க. ஆனால் மழை காலத்தில் வந்தோன்னா அருமையாக இருக்குங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வெயில், ஓரளவுக்கு இல்லை, நல்லா தான் வெயில் அடிக்குது. மேகம் மட்டும் இல்லை. காட்டு மாடு இந்த பக்கம் வரும். ஏன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியாலாம் காட்டு மாடு வரும். ரெட் கலர் வண்டி, பிளாக் கலராக எலிஃபென்ட் கிரை. இப்போ நேரம் எங்கே போகிறோம்னா இப்போ சுற்றி பார்த்துட்டோம். சரி, இது வந்து சும்மா டெஸ்டிங்காக வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் லாங் ரைடெலாம் போக வேண்டியது இருக்குது. போகிறவளுக்கு இந்த கேமரா வந்து குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. டெஸ்ட் பண்ண ஒவ்வொரு விஷயம் டெஸ்ட் பண்ண தான் நமக்கு தெரியும். அதனால் ஒரு சின்ன ரைடுக்காக தான் நான் வந்தேன். இந்த ரைடு வந்து கரெக்டாக சக்ஸஸாக முடிஞ்சுது அப்படின்னா அடுத்து கொஞ்சம் லாங் ரைடு போகணும். லோக்கல் இப்போதைக்கு வந்து எல்லா ரைடும் முடிச்சுட்டு ஒவ்வொரு ஊராக போவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அதனால் 4 விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். டைம் என்ன ஆச்சு வாட்சி கட்டலையே, டைம் தெரிலங்க. டைம் வந்து தெரில, கண்டிப்பாக தெரிலங்க. டிஸ்பிளேயும் தெரிய மாட்டுது. இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போனால் வந்து நம்மளுக்கு எந்த ரோடு ஜாயிண்ட் ஆகுதுங்க, கொடைக்கானல் ரோடு. ரைட்டு ஃபஸ்ட்டு மிஸ்ஸு போட்டுருப்பாங்க. தப்பு ஏமாது, நடிக்கலை. இண்டிகேட்டர் போட்டு வந்துட்டார் அவரும்.